அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய ஒப்பற்ற கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் இருக்குங்க. பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் கூட தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். தைப்பூசம் குறித்து நிறைய தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் அப்படின்னு எல்லா நாடுகள்லையுமே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தைப்பூச நாள் அன்னைக்கு எல்லா முருகனுடைய தலங்கள்லையுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கியமான நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். தைப்பூசத்தன்னைக்கு முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்னைக்கு வரைக்கும் பழனியில் கொண்டாடப்பட்டு வருது. மேலும் இரணியவர்மன் என்னக்கூடிய மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்திருக்காரு. அவர் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நன்னாளில் தான் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய பேரை பெற்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தில் தான் தரிசனம் கொடுத்தாங்க. தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பூசம்தான். எனவே தான் தைப்பூச நாள் அன்னைக்கு குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் வழி நெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த பாடல்கள் காவடி சிந்து அப்படின்னு சொல்கிறோம். தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து அந்த தீர்த்தத்தை காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் ரொம்ப சிறப்பாக நினைக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய அருள் பெற இருக்கக்கூடிய விரதங்களில் தைப்பூச விரதமே முதன்மையானதாக கருதப்படுது. தைப்பூச நாள் அன்னைக்கு குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குவது, கிரகப்பிரவேசம் செய்வது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தேன் அபிஷேகம் செய்யப்படுவது ரொம்ப பார்க்கவே சிறப்பாக இருக்கும். தைப்பூச திருநாள் அன்னைக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் என்று ஒரு பழமொழி இருக்குது. தைப்பூச தினத்தன்னைக்கு சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும், பிரியாத வரத்தை பெற முடியுமா? தைப்பூசம் முருகனுக்கு உரிய நாம் சிறப்பு வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. இன்னைக்கு தான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார் என்றும் சொல்லுவாங்க. சூரனை அழிக்க பார்வதி தன்னுடைய சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தான் தைப்பூசம். இந்த வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது என்று கூட சொல்லலாம். தைப்பூச நன்னாளில் தான் இந்த உலகத்தில் முதலில் நீரும் அதிலிருந்து உலகம் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன்னுடைய தங்கை சமயபுரத்து அம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பார். இதையொட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழாவாக நடக்கும். அம்மன் புறப்படக்கூடிய சிறப்பு நேரமாக இது நடக்கும். தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்வாங்க. தைப்பூச நன்னாளில் தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணினுடைய அஸ்தி கலசத்தில் இருந்து அந்த பெண்ணை உயிருடன் எழுப்பி வரும்படி பதிகம் பாடினார், உயிர் பெத்தும் செய்து காட்டினார். இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தான் நடந்தது என்று தான் புராண வரலாறுகள் சொல்லுது. இதை மயிலை புராணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்நிதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே இருக்குது. தில்லை நடராஜருக்கு இந்த பூச நன்னாள் ரொம்ப உகந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், ஆதிசேஷ அம்சம் அதாவது வியாகிரவாதர், புலிக்கால் முனிவர் இவர்களும் தில்லை வாழ் அனந்தர் மூவர்களும் 30 முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில் தான் ஆனந்த நடனம் கண்டுகளித்தாங்க.
குளித்தலை கடம்பவனநாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்திருக்கு. சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நன்னாளில் இங்கு ஈசன் காட்சி கொடுத்தாரு. தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திரனுடைய 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுது. இது மிகவும் உயர்ந்த நிலை. சூரியனால ஆத்ம பலமும் சந்திரனால மனோபலமும் கிடைக்குது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சி கொடுக்குறாங்க. தமிழகத்தை போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார். உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டும்தான். மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவியே கிடையாது என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேலே காட்சி கொடுப்பாரு. தைப்பூசத்தன்னைக்கு இங்கு தேரோட்டம் நடக்கும். மேலும் ஆய்க்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடக்கும். அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவார். தைப்பூசத்தன்று நடத்தப்படக்கூடிய பரிவேட்டை உற்சவம் இங்கு மிக புகழ்பெற்றது. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு திருநீரு உத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளையும் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். நாகை மாவட்டம் பொறையூரில் இருக்கக்கூடிய குமரி கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்ப தோஷங்கள் இருக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு பால் வைத்து 9 செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். நாகர்கோவிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை, வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது. இந்த நாள் தைப்பூச நன்னாள் என்றும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் 7 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய திருசேரை திருத்தலம். இங்கு காவிரியானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தாள். அவள் தவத்தை போற்றி பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார். அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இலங்கையில் நன்னூல் என்று திருத்தலம் ஒன்று முருக ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருள செய்து அதை முருகப்பெருமானாக கருதி வழிபாடு செய்கிறாங்க. வேலினுடைய இருபுறமும் வள்ளி தெய்வானை காட்சி கொடுக்குறாங்க. இங்கு தைப்பூச விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. மலேசிய நாட்டினுடைய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் 10 குகை என்னும் இடம். இந்த குகை கோவிலினுடைய முகப்பில் 42.7 மீட்டர் அதாவது 141 அடி உயரம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். இந்த சிலை அமைக்க 2.5 கோடி ரூபாய் செலவானது என்றும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக பூமாரி பொழிவாங்க. இங்கு தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுது. எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழாக்கோலம் கொண்டிருக்கும். திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடக்கும். வஜன், வரகுண, பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்களுடைய பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்கு வந்து புனித நீராடினாங்க என்றும் அதனால் வரம் பெற்றதாகவும் ஐதீகங்கள் சொல்லுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அசுவமேத பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மகஸ்தி தோஷம் கூட நீங்கி போகுமா? சூரனை அழிக்க பராசக்தி தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் இந்த தைப்பூச நாள். இந்த வேலன் தான் சக்தி வேலன். இது பிரம்மாண்ட வித்யாஸ்வரூபமானது. இதை முருகனினுடைய தங்கை என்றும் சொல்லுவாங்க. இப்படி தைப்பூச திருநாள் பற்றிய சிறப்புகளை நாம் பேசிக்கொண்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.